அகிலாண்ட பிரம்மா அகிலத்தின் நாதா எல்லோர்க்கும் நீயே ஓம் சாய் பாபா. என் பிள்ளையாகிய நீ கோடீஸ்வர யோகம் பெற்று பெரும் வளர்ச்சி அடைவாய். உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்றுப்போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். சாயிராம் சாயிராம். பொதுவாகவே கடவுளை அக்கடவுளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இது கடவுள் வழிபாட்டில், இறைவனின் வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுது. அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம அதற்கான பலன் மிக சிறப்பானதாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.
அப்படி நாம் வழிபட்டால் இறைவனின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் நீங்கி நமது நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி வழிபாடு செய்வதில் நட்சத்திரங்களில் பொதுவாக யாருக்குமே சந்தேகம் வருவதே இல்லை. ஆனால் திதி அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய வருவதுண்டு. ஏனென்றால் திதியில் வளர்ப்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு 2 வகையான திதிகள் இருக்குது. இவற்றில் எது இறைவனை வழிபட ரொம்பவே உகந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம 2 திதிகளிலும் வழிபாடு செய்வதே ரொம்பவே சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி. பொதுவாகவே பைரவர் வழிபாட்டுக்கு அஷ்டமி திதி ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அது வளர்ப்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 அஷ்டமி திதிகளுமே பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனால் 2த்துக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. தேய்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொண்டோன்னா தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பைரவிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினோன்னா நம்மளுடைய தீர்க்க வேண்டிய துன்பங்களை பைரவ பெருமான் நிச்சயமாக தீர்த்தருள்வார். அதே போல வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுது பைரவ பெருமானிடம் நமக்கு தேவையானவற்றை, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தருமாறு வேண்டி வேண்டும். அப்படி வளர்ப்பிறை அஷ்டமி திதிகளில் இவ்வாறு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு தேவையானவை எல்லாத்தையுமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி பைரவ பெருமான் நமக்கு அருள் புரிவார். எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது. அப்படி தீர்க்குமாறு துன்பங்களை தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவ பெருமானிடம் வேண்டி பைரவ பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம முன்னோர்களின் வழிபாடை பார்த்தோன்னா பொதுவாகவே தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்ப்பிறை திதிகளில் முடிப்பார்கள். இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்த வழிபாட்டின் ரகசியமாகவே இருக்கும். தேய்பிறை திதிகளில் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும். பின்னர் வளர்ப்பிறை திதிகளில் நமது தேவைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கு வேணாலும் நம்ம பின்பற்றி கொள்ளலாம். இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இதை தான் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க. நாமும் அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்த வழிபாட்டினை நாமும் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழலாம். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பாடாக ஆகின்றது. நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உன் எண்ணங்கள் தான் காரணம் என் பிள்ளையே. நீ ஆழ் மனதில் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு வேண்டும் என்பதை விட எனக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சம் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நம்மிடம் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொள். ஓரிரு நாட்கள் உன் எண்ணங்களை கவனிக்க முயற்சி செய். நீ பயப்படுபவற்றை பற்றி, கவலைப்படுபவை பற்றி, உனக்கு தேவையில்லாததை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று முயற்சி செய், கவனிக்க முயற்சி செய். உன் சாயப்பா நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சோகத்திற்கான முடிவு வந்துவிட்டது. உன் சோகத்தை தீர்த்து வைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். உலகத்தில் யாருமே போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது. வாழ்க்கையை வாழவும் முடியாது. போராட்டம்தான் வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டாலே போதும். மிக சுலபமாக வெற்றியடையலாம். வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது.
பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்து விட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது.
நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்தக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு.